இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன வயசில் உள்ள ஸ்நாக்ஸு டைமண்ட் கட்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா 2 கப்பு மைதா, 1 கப்பு சர்க்கரை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, அவ்வளோதான். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 கப் மைதா அளவு நான் மெஷர் பண்ணி இந்த பவுலில் போட போகிறேன். தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு, 1 கப்பு சர்க்கரை. பூரி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு அளவு பிசையக்கூடாது. இதை ஃபஸ்ட் நான் செய்கிறேன், செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, டைமண்ட் கட்ஸ் பார்க்க போகிறோம். டைமண்ட் கட்ஸ் வந்து மைதா மாவில் நான் செய்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுக்க போகிறேன். இந்த கப் அளவுக்கு 2 கப் அளவு மைதா மாவு எடுக்க போகிறேன். தேவைக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு, இந்த கப் அளவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டு, சர்க்கரை வந்து தனியாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இந்த கப் மைதாவை 2 கப் எடுக்கிறோம்ல, அந்த 2 கப் மைதாவில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பூரி மாவு அளவு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பிணைஞ்சு வைக்க போகிறோம். அதை நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கணும். நான் இன்னும் நல்லா பிணைஞ்சி சாஃப்ட் டோவாக மாற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதாவது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் என்ன செய்யணும், ஹார்டாக இருக்கணும். நம்ம ஆக்சுவலாக பூரிக்கெலாம் மேலே எண்ணெய் தடவி வைப்போம், அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நல்லா தண்ணியை விட்டு நல்லா டைட்டாக பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா என்ன செய்யும், கிறிஸ்பியாக வரும். அதுக்கு தான். ஸோ இதை நான் இன்னொரு 5 நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டு அப்புறம் நான் சீனி பாகு வந்து காய்க்கிறதுக்கு வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் செய்கிற வரைக்கும் அப்படி இருக்கட்டும். ஸோ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் அளவுக்கு வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் மைதா எடுத்தேன்ல, 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப் சர்க்கரைக்கு கொஞ்சமாக தண்ணி, அதாவது அந்த சர்க்கரை மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நான் அடுப்பை ஆன் பண்ணலை. இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. அப்படி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்படி சிம்லேயே வைக்க போகிறேன். எனக்கு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி வரணும், அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து வரணும். அது வரைக்கும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், சிம்மாக்கி வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா சர்க்கரை வந்து சிம்மில் தான் இருக்குது, இன்னும் கரையில். ஸோ எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு. இன்னும் அதை ரோல் பண்ணி நான் எப்படி வந்து உங்களுக்கு கட் பண்ணி போடுறேன், அப்படி என்ன சைஸில் போடுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்படியே ஸ்நாக்ஸ் செய்யும்போதே அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா அப்படியே மறுபடியும் மழை பெய்கிற மாதிரி வந்துருச்சு. 2 நாளும் செம மழை. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேன். அப்புறமா இந்த சைஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோல் பண்ணி அதாவது வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஷேப் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி தின்னாக என்ன செஞ்சுக்கணும், தேய்ச்சி வச்சுக்கணும். இந்த அளவு தேய்ச்சி வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம கோடு நீட்டை வாக்கில் கோடு போட்டு அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், கிராஸாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டான்னு பார்க்குறேன். லைட்டாக சூடு ஏறணும். சூடு ஏறினோடனே போட்டு பொரித்து எடுக்கணும். பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மீதமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போனா என்ன செய்யும், டக்குன்னு வரும். இந்த சைஸில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதோட பெருசாக போட்டிங்க அப்படின்னா சமோசா மாதிரி ஆயிடும், ரொம்ப சவுக்குன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அதில் தான் பக்குவம் இருக்குது. மற்றபடி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். ஸோ நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், இந்த வடை, அதாவது என்னது பொரிக்கான் திட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பாத்திரம் சொன்னாலும் சரி போட்டு நல்லா என்ன செய்யணும், ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹைலேயும் வைக்கல, ரொம்ப லோவ்லேயும் வைக்கலை. ஸோ உள்ளே வந்து என்ன செய்யணும், நல்லா பொரியணும். அட் த சேம் டைம் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு கலர் ஆகாது. இல்லைனா தீயை வேகமாக வச்சிங்கன்னா ரொம்ப கலராயிரும். அப்புறம் உடனே உள்ளே வெந்துட்டுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம பாகு ஊற்றும் போது சவுக்குன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அதனால் என்ன செய்யணும், நான் எந்த ஸ்டேஜில் எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன். அப்புறம் அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கா. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இன்னும் ஒரு 1 நிமிஷம் போட்டுட்டு அதை வந்து எடுத்து செஞ்சிடலாம். வெளியே எடுத்து வச்சிடலாம். இங்கே வந்து பால் காஞ்சிட்ருக்கு, சிம்மில் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன்.
இது வேகிற டைமில் அடுத்த ரோல் வந்து உருட்டி வச்சிருச்சேன். ஸோ ஷேப் வந்து முக்கியம் கிடையாது, எனக்கு ஆக்சுவலாக ரவுண்ட் ஷேப்பில் வராது. ஸோ இந்த கலர் வந்தோடனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சிம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே எடுத்து போட்டுடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குளுக்க வந்து வசதியாக இருக்கும் அந்த சீனி பாகில் போட்டு. ஸோ நான் இதில் வந்து மாற்றிக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அது வந்து முறுமுறுன்னு வில்லணும். ஓகே தானே? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கிறிஸ்பாக இருக்குங்கிறது காமிக்கேங்க பாருங்கள். இதே நொறுங்கி என்ன செய்யணும், தனியாக வரணும். புரியுதுலாம் உங்களுக்கு? சமோசா மாதிரி வரக்கூடாது, இப்படி நொறுங்கணும். ஸோ இது வந்து கரெக்டான ஷேப்பு. இதை விட பெருசாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இதை விட பெருசாக போடக்கூடாது, இந்த சைஸில் தான் போடணும். அடுத்த பேட்ச் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஃபைனலாக நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கால்வாசி பொரிச்சாச்சு, பாதி அடுப்பில் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. பாகு வந்து காய்ச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி லெவலில் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். ஸோ எனக்கு அது ரெடி ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் அப்படி சொல்லலாம். டச் பண்ணி காமிக்கிறேன். சுடுது, ரொம்ப சூடாக இருக்குது, சாரி. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் காய்ச்சி இப்படி ஆற வச்சிட்டிங்கன்னா அப்படி கொஞ்சம் என்ன செஞ்சிடும், கட்டி ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம அதில் டேரெக்டாக ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இது வந்து லாஸ்ட்டாக போட்டது. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து நினச்சிக்குவோம் அந்த பாகத்துக்கு இங்கே ஊற்றிடலாம். அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், சரியா? இதில் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ சூடோடு ஊற்றினா ரொம்ப சவுக்குன்னு ஆயிடும். ஸோ கொஞ்சம் ஆறட்டும். நான் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன், சரியா? இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பாகை வந்து போட்டு நல்லா குலுக்குன பிறகு இந்த மாதிரி ஆயிரும். இது சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.